السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக 20 லட்சம் நன்மைகள் கிடைக்கின்றது. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குகின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 20 லட்சம் நன்மைகள் கிடைக்க வேண்டுமா? இந்த ஒரு திக்ரை ஓதி வருவதன் மூலமாக, இந்த ஒரு துஆவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் 20 லட்சம் நன்மைகளை நமக்கு வழங்குகின்றான். இதனை ஓதி வருவதன் மூலமாக மனதில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக இதனுடைய பலனை அடைந்து கொள்ள முடியும். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹு وحده لا شريك له أحدا صمدا لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. لا إله إلا الله وحده لا شريك له أحدا صمدا لم يلد ولم يولد வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக இந்தளவு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். இதனை ஓதுவதன் மூலமாக முதலாவது சிறப்பு 20 லட்சம் நன்மைகள் கிடைக்கும். அதே போன்ற இரண்டாவது சிறப்பு, நமது மனதில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நீக்குகின்றான். எல்லா சந்தர்ப்பத்திலும் அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவியும் அதே போன்று எல்லா விடயங்களும் நமக்கு வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.